ஷின்சான்ல வா அருகில் வா படத்துல வர மாதிரி ஒரு எபிசோடு இருக்கா? ஆனால் நம்ம ஷின்சானும் ஹிமாவாரியும் அந்த பொம்மையை செம்மையாக கதற விட்டாங்க. ஒரு நாள் நைட்டு ஹாரி ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் ஒரு பொம்மை இருக்கிறத வந்து நோட் பண்ணுவார். அந்த பொம்மை பார்க்கவே அழகாக இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹிமாவரியிட்ட கொடுத்து ஹிமாவரி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருப்பாரு. ஆனால் அவர் போன நேரமோ என்னமோ தெரியல, ஹிமாவரி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால அவர் அதை வச்சுட்டு நாளைக்கு காலையில் நான் இவளை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தூங்க போயிடுவார். அந்த பொம்மை நைட் டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா பயங்கரமாக கிரிப்பியாக சிரிச்சுட்டு குண்டு ஊசிலாம் கீழே போட்டு இந்த ஊசி மேலே யார் கால் வைக்கிறாங்களோ அவங்க என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்னு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தலைவர் ஷின்சான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஊசி மேலே வந்து சைக்கிளை விட்டு ஏற்றிடுவார். அதனால் அந்த பொம்மையோட ஃபர்ஸ்ட் பிளான் வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் கொஞ்சம் டேஸ் கழிச்சு நம்ம தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பொம்மைக்கு வியர்டான ட்ரெஸ்லாம் போட்டு ஹேர் கட்லாம் பண்ணி மூஞ்செல்லாம் கிறுக்கி ஹிமாவரியும் ஷின்சானும் சேர்ந்து அந்த பொம்மையை பயங்கரமாக கதற விட்டுருவாங்க. மிச்சி அந்த பொம்மையை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த பொம்மை வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் சைடில் நம்ம அந்த பொம்மையோட மைண்ட் வாய்ஸை நம்மளுக்கு காட்டுவாங்க. அந்த பொம்மை வந்து என்னை விட்டுருங்க, நான் இந்த வீட்டை விட்டு நான் வெளில போகிறேன்னு கதற ஆரம்பிக்கும்.